சரியான வெயிட் மக்கா. ஏப்பா இல்லை, மண்ணோட செம்பல்ல விளைஞ்ச கிழங்கு ரொம்ப சத்து உள்ள மக்கா. நல்ல முரட்டு கிழங்கு. உள்ள எக்கச்சக்கமான அரைக்கணும் இருக்கணும் மக்கா. கவனமாக இருக்கணும். அண்ணன் ஓட்டான் உள்ள ஊற்று தண்ணி நல்லா ஊற்றினா தான் உள்ளே இருக்கும் போல வெளியே வந்தா. ஒரு கராக இருந்து புண்ணுமுக்கா. தண்ணி ஊற்றாம போட்டது தர கல் ஆச்சாமுக்கா. நல்ல தண்ணி ஊற்றி தான் போடுங்க. குடிக்கிற வேண்டிய நல்ல பக்குவமாக வளைஞ்சாமக்கா. இல்லைங்க நான் அதுக்கும் ஒரு 50 கடிச்சிட்டோமுக்கா. எல்லாரும் வாங்க. 50 காசு. சரியான ஜம்மா. வா சரி கொட்டை நறுக்கி அப்படியே எடுத்துக்கணுமுக்கா. சுறுசுறுப்பாக வேலை செய்யணுமுக்கா. இது எக்கச்சக்க வேலை இருக்கு. வேலை முடிஞ்சே. வெளியே நல்லா அழகாக பிடிச்சி எடுத்துக்கணுமுக்கா. செம்மண்ணில் விளையிற கிழங்கு தனி ருசியாக தான் இருக்குமுக்கா.
வச்சா தான் அடி பிடிக்காம நல்லா வேகுமுக்கா. இப்படியே இந்த பனவாழை வாசமா தண்ணி ருசி கொடுக்குமுக்கா. ஓடிங்க அடுக்குவாங்க, அடிச்சுதாங்க. வெயிட்டை வச்சா தான் ஒரு ஆய் வெளியே போகாதுக்கா. பாடி சப்புன்னு இடு. கச்சி எடுக்கணும். திறந்து பார்ப்போமுக்கா, அவிஞ்சிருக்கானு. வெயிட் அப்படி பயங்கர சூடு. அழகாக அவிஞ்சிட்டு நல்லா பக்கமாக அவிஞ்சிட்டுமுக்கா. நீ அப்படியே எடுத்துட வேண்டியான். அப்பாடி அது எதுவும் இல்லை, இன்னொன்று அதிகம் மழையும் நல்லா வச்சு. சூடு நல்லா ஆட்டுமுக்கா, நீ கிழிச்ச வேண்டியான். நம்ம சாப்பிட்ட மாதிரி வருது. குருத்து நல்லா அவிஞ்சிட்டு. பீலி குருத்துலாம் தூரம் எடுத்துக்கணும், அப்போ தான் நல்ல காயம். மச்சனுமே மண் போல இருந்துருக்க. அழகாக அடிக்காச்சுமுக்கா. நாளைக்கு இடித்து எடுத்துட வேண்டியான், காஞ்சிடும். வெயில் மட்டை அடி அடிக்காமுக்கா, எப்படியும் காஞ்சிருக்கோம், பார்த்துருவோம். நல்ல பக்கமாக காய்ச்சான். நூலெல்லாம் எடுக்கணும், கொஞ்சம் வேலைப்பாடு இருக்குமுக்கா. அந்த நரம்புலாம் எடுக்கணும் இல்லையா. எண்ணி அப்படியே கொஞ்சம் காய் பார்ப்போம். இந்த நாரில் அழகாக உரிச்சு எடுக்கணுமுக்கா, அப்படின்னா நல்ல மாவு ஆகும் இடிச்சா.
கிழங்க அழகாக இடிச்சு எடுத்து விடுங்கக்கா. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து விடணுமுக்கா. நல்ல பவுடருமா இடிச்சாச்சுமுக்கா. இடிக்கிறது பெரிய வேலைமுக்கா. கிழங்க ஒரு லைக்கை போட்டு பாருங்கமுக்கா. வழியா சரி போயிட்டு வாங்கி இது வரும். இது வருது. பணவில் எட்டணும். வெளியே நயமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுமுக்கா. அழகான கடுவுமுக்கா. அப்படியே கருவேப்பிலை. அழகான வத்தல்முக்கா. இந்த தாசமாக ஆயிடுச்சுமுக்கா. என்ன இடிச்சு கலங்கமா உள்ளே இறக்க வேண்டாம். கொஞ்சம் மஞ்சள் தூள்முக்கா. திருவண்ண தேங்காயை போட்டு இறக்க வேண்டாமுக்கா. கம்மன்ட்டு பார்க்கும்போது நாக்கு ஊறிச்சாமுக்கா. சரியான ஒரு புளி இருக்கு. அப்படியே இருக்கும். பூமா இருக்காமுக்கா. அப்படி சாப்பிடணுமுக்கா.
ஒரு நோய் வராது. பயங்கர ருசி தேங்காய் போட்டதுனால. இவ்வளோ நாள் ஏதோ கண்டுபிடிக்கலையே இப்போ தேங்காய் திருவி போட்டு எண்ணெயில் போட்டுட்டா. அந்த காலத்துலலாம் வத்தல் போட்டு இட்டு தான் சாப்பிடுமுக்கா. இன்றைக்கி வேறு ஒரு வித்தியாசமாக செஞ்சோம், நல்லா ருசியாக இருக்குது. நீங்களும் பணம் கிடைச்சா இப்படி சாப்பிட்டு பாருங்கக்கா. உப்பு போட்டு இட்டனால பக்குவமாக இருக்காமக்கா. அப்படிதான் வத்தல் ஒரு கறி சாப்பிடுமுக்கா. பயங்கர ருசியாக இருப்பான். பல்லுக்கு நல்ல பதமாக இருக்கான், கொஞ்சம் கொண்டாங்க. பணம் வாழைக்கும் பணம் கிழங்குக்கும் வாசமே தனியாக தான் இருக்கும்க்கா. பனங்கிழங்க எப்படி சாப்பிட்டதே இல்லை தாத்தா. சாப்பிடுங்க. நல்லா ருசியாக இருக்குது.